GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். 2 கோடி பேரல்ஸ் அந்த வழியாக வரணும். அது இப்போ தடைப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிப் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எந்த கப்பலுமே மூவ்மெண்ட் இல்லை. மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ தங்கம் எல்லாம் கிட்ட இறங்கிட்டு இருக்கு. ஒருவேளை 10,000 தொடுமா கிராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏராசி பெரும் நஷ்டம்வாங்க. அது மாதிரி எதனால ஏறப்போகுது ஏன் அப்படின்னு மற்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இப்போ துபாயில் தங்கம் விலை கம்மியாகிட்டே இருக்கு. ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம துபாய் போய் தங்கம் வாங்கிட்டு வந்தா இன்னும் அதிகமாக வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தால் இங்கே லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது கிடையவே கிடையாது. சட்டம் இன்னும் வரவே இல்லை. அப்படி ஆஸ் ஏ வியாபாரிக்கு பொறுத்த வரைக்கும் டேக்ஸு 6% போட்டாலும் சரி 15% போட்டாலும் சரி பாதிப்பே கிடையாது. மக்களுக்கு தான் சார் அடுத்த 6 மாசத்துல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சார் போகும்? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முரளி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் போயிட்டு இருக்கு சார். நம்ம அதிக இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். போர் பதற்றம் வந்தாலே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை கிடுகிட்டு ஏறும் பேசியிருக்கோம் சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இது என்ன சார் காரணம்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் விட்டுட்டீங்க. போர் வந்தோடனே விலை ஏறுச்சு. அதாவது 1,14,000 இருந்த தங்கம் இந்த போர் பதற்ற நிலை சொல்லப்போனால் கடந்த வாரம் சனிக்கிழமை வந்துச்சு. வெள்ளி சனிக்கிழமை போர் வந்தோடனே கிடுகிடுன்னு விலை உயர்ந்துச்சு. உயர்ந்துட்டு இன்னும் உயரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் தான் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் கூட பார்த்திங்கன்னா அந்த 1,20,000 கீழே வரல. கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,14,000 தான் இறங்கின கம்மியான ரேட்டு. அதுக்கப்புறம் ஏறி 1,25,000 வரைக்கும் வந்துச்சு ஒரு சவரன். இன்றைக்கி 1,20,960 அளவுக்கு இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி இந்த முறை மட்டும் இறங்கியிருக்கு அப்படின்னா நார்மலாக ஏறும் எப்பயுமே. அதுதான் எதிர்பார்த்தாங்க. அதுதான் இதுவும் கூட. ஆனால் இப்போ இங்கே ஈரானில் நடந்தது கொஞ்சம் மாறி நடந்து போச்சு. ஈரானில் போர் இது பண்ணனால வேர்ல்டு லெவலில் அதுவும் குறிப்பாக இந்தியா சைனாவுக்கு வரக்கூடிய எரிபொருள் ஒரு 80% நமக்கு எல்லாமே அங்கேருந்து வர்றது தான். ஈரான் அங்கே பார்டர்லேருந்து குவைத்து துபாய் இது மாதிரி எல்லாமே வருது. அது ஹர்மோஸ் இது வழியாக வரக்கூடியது. அது எல்லாமே இப்போது தடைபட்டு போயிருக்கு. அப்படின்றதுனால டோட்டலாக ஒரு நாள் ஒன்றுக்கு பார்த்தோம்னா 2 கோடி பேரல்ஸ் அந்த வழியாக வரணும். அது இப்போ தடைபட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிப் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எந்த கப்பலுமே மூவ்மெண்ட் இல்லை. கிட்டத்தட்ட வெறும் 15% மட்டும்தான். 2 கோடி பேரல் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த சைடு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 28 லட்சம் தான் அந்த சைடு மூவ் ஆகிற அளவுக்கு வந்திருக்கு. இதனால் ஒரு டிமாண்டு, ஆயிலில் டிமாண்டு, அப்படி ஆயில் டிமாண்டு வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு ஏறும். இதை பார்த்துட்டு பிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆயில் ப்ரைஸ் இன்னும் ஏறும் அப்படின்ட்டு தன்னுடைய முதலீடு வேறு இதெல்லாம் வச்சுருப்பாங்களே போர்ட்ஃபோலியோ, அதில் இருந்து எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி ஃபண்டை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாகவே கோல்டு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு கோல்டில் வச்சுருந்தாங்க. நம்ம ஏற்கனவே கூட இதை பற்றி பேசியிருக்கோம். ஒரு எந்தெந்த காலகட்டத்தில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் முதலீட்டாளர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பார்ப்பாங்க. கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதனால் கோல்டு பக்கமாகவே ஒன் சைடு திரும்பிட்டு இருந்துச்சு. அதாவது எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ முதலீட்டு பொருட்கள் இருக்குது, முதலீட்டு இது இருக்குது. ஒன்று இடம், ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, டெபாசிட் போடுறோம், அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி கோல்டு பக்கம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சூழ்நிலையில் ஆயில் ப்ரைஸ் ஏறுதுன்றதுனால இதிலேருந்து எடுத்து அதில் ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி போகும் பட்சத்தில் அங்கே ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிது, தங்கத்தினுடைய ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிது. இது ஒரு தற்காலிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த டைமில் திருப்பியும் ரிவர்சல் வரும் அப்படின்னு தெரியாது, சொல்ல முடியாது. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஓகே, ஒரு சில மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ தங்கம் எல்லாம் கிட்ட இறங்கிட்டு இருக்கு. ஒருவேளை 10,000 தொடுமா கிராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பதில் என்ன சார்? இல்லை, எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. எப்பயுமே எதிர்பார்ப்பு இருக்கிறதா தான் நம்ம அடுத்த ஒரு இது பண்ண முடியும். பட் ஏமாற்றம் வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்னா வருமா அப்படின்னா வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மைண்ட் செட்டு ஒரு 10,000 வந்துருச்சு, 80,000 வந்துருச்சு, இவ்வளோ இறங்கிடுச்சு, இன்னும் கம்மியாக 60 ரூபா வராதா நினைப்போம். இது இயல்பு. ஆனால் அப்படி நினச்சி கோட்டை விட்டுறக்கூடாது. அதை தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இப்போ பாருங்கள், நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க ஒரு இது. இந்த வாட்டி போன வருஷம் இந்நேரம் இதே பேச்சு தான் வந்துச்சு. மார்ச் மாதம் 2025 ஒரு இது வர்றப்போ ஜான் மில்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் அமெரிக்க பங்குச்சந்தை நிபுணர், அவர் என்ன சொன்னார், 38% விலை குறையும்னாரு.
தங்கம் விலை. அன்னைக்கு இருந்த தங்கத்தினுடைய விலைன்றது 8000 ரூபா கிராம் இருந்துச்சு. ஓகே. குறைஞ்சி ஒரு கிராம் ஒன்று 5000 ரூபா வரும் அப்படின்னாரு. சவரன் ஒன்று 40,000 வரும்னாரு. இதை வந்து ரொம்ப ட்ரோல் ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு. விலை தங்க விலை குறையுதாமே, தங்க விலை குறையுதாமே அப்படின்ட்டு நிறைய பேர் பாமரர் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தங்க விலை இன்னும் குறையுமாமே, நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துலேயும் ஏறுன்னு, அவர் என்ன குறையுன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு ஒரு ஆறுதல். அவர் யாரோ ஒரு மனுஷர், அவர் சொன்னானே. அப்போ கூட நான் கூட சொல்லுவேன், இது வந்து எப்படி சாத்தியம் இருக்கும், 38% எப்படி கரெக்டாக சொல்ல முடியும், யாராலையுமே கணிக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இவர் பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம பல இதில் சொல்லியிருக்கோம். சில பங்குச்சந்தை நிபுணர்கள் அதை பேஸ் பண்ணி இல்லை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஷேர் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு கூட சொன்னாங்க. தப்பு கிடையாது, ஒவ்வொருத்தர் கருத்து தானே அப்படின்னாங்க. பட் ஆனால் என்ன ஆச்சு, அந்த விலை குறையும் நினச்சிட்டு இருந்தது, டபுள் ஆகிடுச்சு. அப்போ அதை நினச்சி நம்பி இருந்தவங்க ஏமாற்றம் அடைஞ்சாங்கல்ல. அப்புறம் எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் பல கமெண்ட்ஸில் பார்த்தேன், எவனோ ஒருத்தர் இவன் சொல்ல பேச்சு கேட்டு நாங்கள் மோசம் போயிட்டோம், நான் வந்து கல்யாணத்துக்கு வாங்கலான்னு வச்சுருந்த பணம் அதுக்குள்ளே டபுள் ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரி. எதுக்கு அந்த மாதிரி நம்ம பேராசை பெரும் நஷ்டம்னுவாங்க, அது மாதிரி நம்ம சக்திக்கு என்ன இருக்கோ அதை முதல்ல பண்ணணும். சில பேர் அதான் ரொம்ப கிளியராக இருப்பாங்க, நீங்கள் சும்மாவே கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, எனக்கு இது தேவையில்லை சொல்லுவாங்க. இப்போ 100 ரூபா பொருள் 10 ரூபா கொடுத்தா கூட சில பேர் ரொம்ப கிளியர் ஸ்டாண்ட் எடுப்பாங்க, எனக்கு இப்போ தேவையில்லை, தேவைப்படும் பொழுது 100 ரூபா இல்லை 120 ரூபா கொடுத்து கூட நான் வாங்க ரெடி, இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு, காசும் இல்லை தேவையும் படலை, தேவையில்லை அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இதை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோன்னு வைங்களேன், எப்போ நமக்கு வேணும் அப்படின்னா அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இல்லை இது வந்து சேமிப்பு பிற்காலத்தில் வரும், நம்மளோட உபரியாக இருக்கிற பணம், எக்ஸ்ட்ரா இருக்க பணம் வேறு இதில் முதலீடு பண்ண போகிறேன், அதுக்கு என்ன வழி அப்படின்னா தங்கத்துக்கு வரலாம். அதுவும் லாங் டேர்ம் அப்படின்னா ஒரு குறுகிய காலம் இல்லாமல் நெடுங்கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது தாராளமாக வரக்கூடிய விஷயம். சார் இப்போ உங்கள் கருத்துலேருந்து எடுக்கிறேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க லாங் டேர்ம் மேபி வந்து தங்கத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முதலீட்டாக. இப்போ நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் ஒரு கருத்தை வைக்கிறாங்க, அவங்களோட கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா தங்கம் மற்றும் வெளியில் வந்து இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களோட கருத்தாக சொல்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன சார் இதில்? இல்லை தப்பு கிடையாது, அவங்க சொல்கிறது அவங்க சார்ந்திருக்க தொழிலில் வச்சு அவங்க சொல்லலாம், அவங்க பல்வேறு இது பண்ணலாம், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ ஒட்டுமொத்த கருத்தை நம்ம பார்க்கணும். அதே வல்லுநர்கள் பாதி பேர் பொருளாதார சந்தையில் இருக்கிறவங்களோ இல்லை ஃபினான்சியல் அட்வைசர்ஸோ ஜெனியூனாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இல்லைங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, விலை ஏறும் அப்படிவாங்க. அந்த சுச்சுவேஷன் என்ன தான் இருக்குது, என்ன நடக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒருத்தர் 2 பேருடைய இதை வச்சு சொல்கிறது இல்லை, வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குது, வேர்ல்டு லெவலில் எந்தெந்த நாடுகளுக்கு தங்கம் தேவை இருக்குது, வெள்ளி தேவை இருக்குது, நம்ம மட்டும் தான் முதலீடு பண்ணுறோமா, நம்ம வாங்குறதுனால தான் விலை ஏறிக்கிட்டு இருக்கா, இல்லை அவங்களாம் தான் வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் அது ஒன்று இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுங்கையில் முளம் போடுவாங்க. 1 கோடி ரூபா பணத்தை வச்சுட்டு இருக்கவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டமாச்சுன்னா அவர் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். ஏன்னா அவருடைய ஓன் மணி 1 லட்சம் 1 கோடி, அதில் 10 லட்சம் யாருமே குறையிறதுக்கு ஆசைப்படாமாங்க. இன்கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் எப்போயுமே எந்த ஒரு விஷயம் நம்ம செய்தால் கூட அதில் கடைசி என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். அந்த வேர்ஸ்ட் கேஸ் என்ன வரும், ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் ஆகுமா, அப்போ ரிஸ்க் எடுக்கலாம். அந்த மாதிரி இது பணமே இல்லை, இவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ தான் கையில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருப்பாரு. இந்த 2 லட்ச ரூபா வச்சுருக்கப்போ அதுவும் வந்து இந்த எம்சிஎக்ஸ் மாதிரி போயிட்டு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும், அதுக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு உண்டான டிரான்சாக்ஷன் பண்ணலாம், வந்தால் லாபம், இல்லைனா போனால் இந்த 2 லட்சமும் போயிடும் அப்படின்னா இந்த மாதிரி ரிஸ்க்கு சூதாட்ட மாதிரி எடுப்பாங்க. அதுதான் எடுக்கக்கூடாது. நமக்கு சக்திக்கு எவ்வளோ, உங்களால் நீங்கள் கையில் 2 லட்சம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய சக்தி ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா, அதில் வந்து 10% போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற, அதுதான் உங்களுடைய தாங்கும் சக்தி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே கொண்டு போய் பண்ணிவிட்டு குறுகிய காலத்தில் சம்பாதிக்கணும் இல்லைனா போயிடும் அப்படின்னா அது வேஸ்ட் இல்லையா, நம்ம உழைப்பு போயிடும். அதனால தான் நான் எப்போயுமே சொல்கிறது இந்த மாதிரி வாங்கன்றது. அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட கருத்து, அதை பற்றி நம்ம ஒன்றும் விவரிக்க தேவையில்லை. பட் ப்ரூவன் நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னா தங்கம் வெள்ளி 2மே இருக்குது. இன்னும் வர எதனால் ஏறப்போகுது ஏன் அப்படின்னு மற்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது வந்து இன்னும் விலை ஏறும் தான் பல பேருடைய கருத்து இருக்குது. சார் இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து தங்கம் விலை கம்மியாகிட்டே இருக்குல்ல சார், இப்போ துபாயில் வந்து தங்கம் விலை கம்மியாகிட்டே இருக்குது. ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம துபாயில் போய் தங்கம் வாங்கிட்டு வந்தால் இன்னும் அதிகமாக வச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கருத்து என்ன சார்? பொருளி அது கண்ணாப்புனான்னு போயிடுச்சு. எல்லாத்துக்குமே மனசில் என்ன நினைக்கிறேன்னா, துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தால் இங்கே லாபம் கிடைக்கும்,
அப்படின்ட்டு இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அது கிடையவே கிடையாது. சட்டம் இன்னும் வரவே இல்லை அப்படி. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, துபாயிலேருந்து வர்றவங்க, அதுவும் ஆணாக இருந்தால் 20 கிராம், பெண்ணாக இருந்தால், மணமான பெண்ணாக இருந்தால் 40 கிராம், கல்யாணமாகாத திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் 20 கிராம் தான். இதை கொண்டு வரலாம். ஆனால் யாருக்கு கொண்டு வரலாம்? 1 வருடம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து நீங்கள் வேலை செய்திருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், அங்கே வசிச்சிருக்கணும். அந்த மாதிரி வெளிநாடுகளில் வசிச்சிருந்தால் 365 நாள், அப்போது அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, கொண்டு வரலாம். அவ்வளோதானே தவிர இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு டூர் போகிறேன், ஒரு வெட்டிங்க்காக போகிறேன், இல்லை ஒரு ஊர் சுற்றி பார்க்க போகிறேன், ஏதோ அஃபிஷியல் ஒர்க்குக்காக போகிறேன், போயிட்டு வர்றதுல சும்மா செலவுக்காக ஒரு 10 பவுன் எடுத்து வந்தால் நம்ம ஆக்சுவலாக இப்போ பெருசாக பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா இங்கே வந்து ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்குது, துபாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? இவங்க சும்மா துபாய்க்கு போகிறாங்க, ஐஃபோன் வாங்குறாங்க, வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் போய் அங்கே வாங்கினா விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு வீடியோ போடுறாங்க. இதை பார்த்து மக்கள் நினச்சிக்கிறாங்க, இப்போ ஓகே ஐஃபோனே வாங்கிட்டாங்கன்னா இப்போ கோல்டு வந்து இப்போ கம்மியாக தானே இருக்குது, அப்போ அங்கே போய் வாங்கிட்டு வந்து நினச்சிக்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கிளியராக பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வெப்சைட்டில் போய் பாருங்கள். யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்காதீங்க. இப்போலாம் இருக்குது, உள்ளங்கை அளவுலே உலகம் இருக்குது. உலகம் அவ்வளோ பெரிய உலகம் உள்ளங்கையில் இருக்குது. நம்மளுடைய மொபைல் அதில் இப்போ ஏஐ இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, கூகுள் இருக்குது, போட்டுட்டு எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு அதில் கேள்வி கேளுங்க. அது தரப்போகுது. அதுதான் உண்மை. அதுவும் அவங்களுடைய ரீடைரக்ட் பண்ணும், அவங்களுடைய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு. அதுக்கு போகிறப்போ அதில் கிளாரிட்டி இருக்குது. எவ்வளோ கிராம் கொண்டு வரலாம், யாரெல்லாம் கொண்டு வரலாம், அப்படி அதை மீறி கொண்டு வந்தால் எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது. 33%. ஒருத்தர் 10 பவுனுக்கு தெரியாமல் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா இன்றைக்கி இருக்க கணக்கில் 15 லட்ச ரூபா அதனுடைய வேல்யூன்னு வைங்களேன். கம்மியானது 12 லட்ச ரூபா வைங்க. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு 33%, 3,60,000 ரூபா அவர் டேக்ஸ் கட்டணும். இவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னமோ 60,000 ரூபா, வெறும் 6%, 60,000 70,000 ரூபா. இதை மிச்சப்படுத்துறதுக்காக கொண்டு வந்துட்டு 3 லட்சம் கட்டுற மாதிரி திருடனை பிடிச்ச மாதிரி அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்டு இல்லாதெல்லாம் கேள்வி கேட்டு என்ன பண்ண ஏது பண்ணுறப்போ அதுலேயே பாதி இதாகிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வந்தால் அப்புறம் தான் நடக்கும். இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நடக்கிறப்ப தான் நம்ம பட்டு அனுபவிக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லையா? இதுக்கு என்ன அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோ அதை பாருங்கள், கூகுளில் பாருங்கள், அது தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய நானும் பார்க்குறேன், மீடியாவில் வந்து நிறைய அந்த மாதிரி வருது. பட் அதை நம்ப வேணாம், அது கிடையாது. ஒரு சில பேர்லாம் எனக்கு அனுப்பி விட்டுட்டு இது மாதிரி எங்கள் இன்டர்வியூலாம் எடுக்கிறீங்களா போய் கேளுங்க அப்படின்றாங்க. இது மாதிரி உண்மையாக போய் எனக்கு தெரியல, இது பொய்யா நீ சொன்னால் நம்ப மாட்டேன், அவங்க சொல்லிட்டாப்பா நம்புவேன். சார் ஓகே போய் கேள்வி கேட்டுடலாமே எக்ஸ்பர்ட் கிட்ட. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கேட்பாங்க, இதை அனுப்பிச்சி விடுவாங்க, இல்லை டைரெக்டாக கேட்பாங்க. சில பேர் நாகரிகம் கருதி என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. சார் அது மாதிரி கொண்டு வரலான்றாங்களே, இது எப்படி சார் அப்படின்வாங்க. நான் ரிப்ளை பண்ணிடுறது. யாருக்காக இருந்தாலும் சரி, நோன் பர்சனாக இருந்தாலும் சரி, அன்னோன் பர்சனாக இருந்தாலும் சரி, நான் கைட் பண்ணிடுறது. ஏன்னா இல்லைங்க இப்படி கிடையாது, நான் என்கிட்ட அந்த இது இருக்குது, நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், அதை நீங்கள் இதில் கூட போடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல காட்டுங்க, அதில் என்னென்ன போட்டிருக்கு கிளாரிட்டி இருக்குது. சார் அடுத்த 6 மாதத்தில் வந்து தங்கம் மற்றும் வெளியோட விலை எந்த அளவுக்கு சார் போகும்? அடுத்த 6 மாதம் அப்படின்றது இந்த மார்ச் இயரெண்டுன்றது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும். அங்கே கொஞ்சம் இதாகும். அங்கே ஏன்னா புக்கிங்லாம் நிறைய இருக்குது, நிறைய அதை வந்து இதாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இயர் எண்டில் தான் அதோட ஓரளவுக்கு என்னுடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே 2 லட்சம் அப்படின்றது ஒரு சவரன். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சுமார் 4 லட்சம் மினிமம், மேக்ஸிமம் 5 லட்சம், அந்த ரேஞ்சில் வெள்ளி திரும்பவும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனைகள், பெரும் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். பெரும் பிரச்சனைகள் வந்தால் அது இன்னும் சொல்ல முடியாது. மற்றபடி சாதாரணமாக இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விலை உயரும் அப்படின்றது என்னோட கணிப்பு. இப்போ இறங்கிட்டு இருக்கு, அகைன் எப்போ ஏற வாய்ப்புகள் இருக்குது? இல்லை அதுதான் இது தற்காலிகமான ஒரு குறைவு தான். எப்போ வேணாலும் வரலாம். இன்னொரு ஓரிரு நாட்களில் ஓரிரு வாரங்கள்லேயே திருப்பியும் ஷூட்டப் ஆனாலும் ஆகும். சார் இப்போ இது மாதிரி வந்து விலைகள் ஏறுறது இறங்குது இல்லை சார், எப்படி சார் மேனேஜ் பண்ணுறீங்க? கஷ்டம்தான். வியாபாரன்றது வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் விற்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி நைட்டு வரைக்கும் விற்கிறத நாளைக்கு காலையில் தான் வாங்க முடியும். இன்றைக்கி ஒரு 100 கிராம் விற்கிறேன் அப்படின்னா கிராம் இன்னைக்கு 1 கிராம் 15,000 ரூபாய்க்கு விற்றுறேன். நாளைக்கு காலையில் 15,000 ரூபாய்க்கு வாங்கலான்னு போனால் திடீர்னு 16,000 ஆயிடுச்சுன்னா 1 கிராமுக்கு 1000 ரூபா, 100 கிராமுக்கு 1 லட்ச ரூபா இமிடியேட் லாஸ். அந்த மாதிரி நான் திருப்பி அந்த இடத்துல ரீஃபில் பண்ணணும்ல. அப்படி இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் பீரியட் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாபாரிகளுக்குமே இது டே டு டே நாங்கள் அதை சந்திக்கிறோம். இப்போ நீங்கள் கோல்டு இறக்குமதி பண்ணுறீங்களா சார்? அப்போ உங்களுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க, அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கா சார்? அது இல்லை, எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் ஆஸ் ஏ வியாபாரிக்கு பொறுத்த வரைக்கும் டேக்ஸு 6% போட்டாலும் சரி, 15% போட்டாலும் சரி, பாதிப்பே கிடையாது.
எல்லாருமே யாருக்குன்னா எண்ட் யூசர் ஓகே, மக்கள் வாங்குறவங்களுக்கு. நுகர்வோருக்கு தான். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், 80 ரூபா ஒரு பொருள் 100 ரூபா, டேக்ஸு முதல்ல 15% வைங்க, 115 ரூபா, 115 ரூபா அடக்கம் வரும். நான் 116 ரூபாய்க்கு விற்றுறேன், எனக்கு ஒரு ரூபா லாபம். இப்போ என்ன ஆயிருக்கு, 1 லட்ச ரூபா அடக்கம், 100 ரூபா ஒரு கிராமு ஒரு பேச்சுக்கு 100 ரூபா, 6% டேக்ஸு, 106 ரூபா, 1 ரூபா லாபம் வச்சு 107 ரூபாய்க்கு நான் தரேன். என்னுடைய லாபம் அங்கேயும் 1 ரூபா கிடச்சிது, இங்கேயும் 1 ரூபா கிடைக்குது. ஆனால் அந்த எண்ட் யூஸருக்கு 115 ரூபா வாங்கின தங்கம் இப்போ 106 ரூபா. அந்த மாதிரி இன்னும் குறைஞ்சா எண்ட் யூஸருக்கு தான் போய் சேரும். அதனால் ஏறினாலும் இறங்கினாலும் வியாபாரிக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தான் மக்களுக்கு தான் அது போய் சேரும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.